பிரம்மச்சாரியான ஐயப்பன் சுவாமியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக ஆசைப்பட்டு இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பெண் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஐயப்பன் சிவபெருமானும் மோகினி அவதாரமான விஷ்ணுவும் இணைந்ததிலிருந்து பிறந்தார். மகிஷி என்பவர் மகிஷாசூரனின் சகோதரி. துர்காதேவி மகிஷாசூரனை அழித்ததற்கு பழிவாங்கும் நோக்கத்தில் மகிஷி பிரம்மாவிடம் கடும் தவம் செய்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் பிள்ளை மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்ற வரம் பெற்றாள். இந்த வரத்தால் மகிஷி 3 உலகங்களும் கலங்கும்படி அட்டுழியம் செய்து கொண்டிருந்தாள். கடைசியில் ஐயப்பன் தனது வளர்ப்பு தந்தை ராஜசேகரரின் அரண்மனைக்கு புலிகள் மீது ஏறி வருகையிலே மகிஷியை போரிட்டு வீழ்த்துகிறார். அந்த நேரத்தில் மகிஷியின் உடம்பிலிருந்து ஒரு அழகிய பெண் தோன்றி ஐயப்பனிடம் உன்னோடு எப்பொழுதும் இருக்க ஆசை என்று கூறினாள். அதற்கு ஐயப்பன் தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றார். ஆனாலும் அவளை சமாதானப்படுத்தும் வகையில் சபரிமலைக்கு வருடந்தோறும் புதிய பக்தர்கள், அதாவது கன்னி சுவாமிகள் வருவதை நிறுத்தும் நாளில் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று மகிஷிக்கு வாக்குறுதி அளித்தார். அதுவரை என்னுடைய சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அருகில் என்னுடைய பக்தர்கள் உன்னை மாளிகபுரத்து அம்மன் என்று வழிபடுவார்கள் என்று ஆசீர்வாதம் அளிக்கிறார். இன்று வரை சபரிமலையில் ஆண்டுதோறும் புதிய பக்தர்கள் வருவதால் ஐயப்பன் தனது பிரம்மச்சாரி முறையை தொடர்கிறார். அதனால் மகிஷியும் இன்று வரை அதே இடத்தில் திருமணம் செய்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்.